இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பம் இல்லாத மனிதர் யார்? இன்பத்தை தங்கள் வாழ்வில் அனுபவிக்காத மனிதர் யார்? இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் பல நேரங்களில் துன்பம் நீண்ட நேரம் நிலைத்து நிற்கும், இன்பம் வந்த வேகத்தில் சென்றுவிடும். இதற்கு காரணம் பல உள்ளன. நமது ஆசையாக இருக்கலாம், நமது பேராசையாக இருக்கலாம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூக கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், நமக்கு ஏற்பட்டிருக்கும் நோயாக இருக்கலாம், குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் பொறுப்பற்ற நிலையில் இருக்கும் தந்தையோ அல்லது தாயாக இருக்கலாம், பெற்றோரின் வழிகாட்டுதலை தவிர்த்து தவறான பாதையை தேர்ந்தெடுக்கும் மகனோ அல்லது மகளோ காரணமாக இருக்கலாம். இந்த உலகில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் இவைகள் மத்தியில் ஒருவர் எப்படி அமைதியுடன் வாழ்வது என்பதுதான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், யூதர்களும் புற இனத்து மக்களும் மற்றவர்களின் தூண்டுதலின் பெயரில் சீடர்களை கல்லால் எறிந்து கொல்ல முற்படுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று ஒன்றாக அமர்ந்து பேசுகிறார்கள். நாம் நல்லதை செய்ய வேண்டுமென்றால் பல இன்னல்களை, ஒடுக்குமுறைகளை கடந்துதான் ஆக வேண்டும். இதுதான் உலக இயல்பு. ஆகவே தான் இயேசு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். நான் கொடுக்கும் அமைதி இவ்வுலக அமைதி போன்றதல்ல, மாறாக அது இன்பமயமான அமைதி. ஏன் இவ்வுலக அமைதி இயேசு கொடுக்கும் அமைதி போன்றது இல்லை? உடல் இருக்கும் வரை உலகம் என்னும் மாயைக்குள் நாம் சிக்கித்தான் இருப்போம். காரணம், உடல் இவ்வுலக இன்பத்தை தேடும். அது நிறைவு அடையாததால் அமைதி இழக்கும். ஆனால் உடல் மனிதனை விட்டு விலகும் போது ஆன்மா மட்டுமே இருக்கும். ஆன்மா உலக இன்பத்தை நாடாது. தன்னை படைத்தவரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படும். அங்கே முழு அமைதியை உணர முடியும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகில் இறைவன் முழு அமைதியை உணர வேண்டுமென்றால் பற்றற்ற நிலையில் அன்பு செய்து வாழ வேண்டும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.